மலையகத்துடன் ஒன்றிருக்கும் ஒரு பசுமை தாவரம் தேயிலை. இலங்கையை பொறுத்தவரையில் தேயிலை உற்பத்தி வெளிநாட்டு வருவாயை பெற்றுத்தரும் பிரதான வளமாகும். எனினும் நாட்டின் மேற்பாட்டிற்காய் பணிபுரியும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வு மேம்படுகிறதா என்பது கேள்விக்குரிய. இயற்கைக்கு வனப்பு சேர்க்கும் தேயிலை செடிகளுக்கிடையே நம் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கும் தோட்ட தொழிலாளர்களின் உரிமை குரல்களும் உருக்குலைய செய்யும் துயரங்களும் மலையக மண்ணுக்குள்ளேயே புதைக்கின்றன. அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் எதிர்நோக்கும் சவால்கள் ஏராளம். தோட்ட தொழிலாளர்களுக்கிடையே நிலவும் வறுமையின் தன்மையையும் அதற்கு பங்களிக்கும் காரணிகளையும் தொட்டுக்காட்டவே இச்சிறிய காணொலி. இக்காணொலியில் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அவர்களிடையே நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். 12 வருஷமாக மலையில் தான் வேலை செய்கிறேன். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. மாப்பிள்ளையும் இல்லை. 3 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தான் நான் வேலை செஞ்சு அதுக்கு 3 படிக்க வச்சுக்கிட்டு வேலை செய்கிறேன். வெயில் காலத்துல எல்லாம் வம்புற எல்லாருக்கும் பதந்து எல்லாருக்கும் அதெல்லாம் தாண்டி அப்படி ஒரு பிரச்சனையை தாண்டி தான் நாங்கள் வேலை செஞ்சு வரோம். மழை காலத்துலேயும் அப்படித்தான், மழை கூட வரும், அட்டை சரியான அட்டை இருக்குது, அதெல்லாம் தாண்டி அப்படிலாம் வேலை செஞ்சு தான் வரோம். நாங்கள் காலையில் 7:30 மணிக்கு மலைக்கு வந்தால் வந்து உங்கள்கிட்ட ஒரு பேச்சு வாங்கி அப்படியெல்லாம் நாங்கள் இந்த ஒரு நாள் பொழுது வேலை செய்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. 18 கிலோ நாங்கள் பறிக்கணும். 1000 ரூபா சம்பளத்துக்கு எங்களுக்கு உயிரை கொடுத்து தான் நாங்கள் வேலை செய்கிறோம். ஆனால் 1000 ரூபா சம்பளம் வந்து எங்களுக்கு வந்து தனிப்பட்ட குடும்பத்துக்கு பத்தாது. ஏன்னா 1000 ரூபா கையில் ஒரு மாதம் 20 நாள் வேலை செஞ்சால் 20,000 சம்பளத்தை எடுத்து எங்களுக்கு குடும்பம் கொண்டு போக இயலாது. பிள்ளைங்க படிக்க வைக்கிறோம் எல்லாம் செய்கிறோம். அப்படிங்கிற நேரம் எங்களுக்கு வருமானம் போதாது தான். இவங்ககிட்டையும் நாங்கள் அந்த வெயில் நேரத்துலலாம் வேலை கூட செய்ய முடியாத ஒரு கஷ்டமான நிலைமையில தான் நாங்கள் வேலை செய்கிறோம். அதில் உள்ள வருமானத்தை வச்சு தான் இப்போ கொழுந்து காலம் நாங்கள் கொழுந்து கூடு இருக்கக்குள்ள எங்களுக்கு சம்பளம் இருக்கும். அதை வச்சு மெயின்டைன் பண்ணி போவோம். பிள்ளைங்களுக்கு படிக்கிற செலவு அதை பற்றி போவோம். கொழுந்து குறவு காலத்தில் வந்து சரியான ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்தளவு அந்த வர்ற வருமானத்தை வச்சு போதுமான அளவு நாங்கள் அந்த ஒரு குடும்பத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஒரு 1000 ரூபா சம்பளத்துக்கு நாங்கள் ரொம்பவுமே கஷ்டப்படுறோம். ஆனால் 1000 ரூபாய் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. குடும்ப வருமானத்துக்கும் பத்தாது. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், மற்ற வேலைகள் செய்யணும், மருந்து செலவு, இனி குடும்ப சாப்பாடு செலவு. அப்படிங்கிற நேரம் எங்களுக்கு இந்த வருமானம் அறவே பத்த மாட்டேங்குது. வேறு ஏதாவது ஒரு சுயத்தொழில் மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு இது தான். தேயிலை பறிக்கிறோங்கிற நேரத்தில் பெரிய கஷ்டங்களை தான் நாங்கள் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம். நாம் பருகிடும் தேநீரின் பின்னும் பலரின் கண்ணீர்கள் மறைந்தே உள்ளன.